ஆதித்யா சார் வணக்கம். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நான் ரொம்பவும் மதிக்கக்கூடிய மேடம் தமிழிசை சவுந்தரராஜன் இந்த எஸ்ஐஆரின் மூலமாக ஜனநாயகம் காப்பாற்றப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறாரு. எனக்கு புரியல, எதனால் நீங்கள் அப்படி ஒரு வார்த்தையெல்லாம் பயன்படுத்துகிறீங்க? அதாவது முதல்ல என்னோட கருத்தை பதிவு செஞ்சுட்டு இதுக்கு வரேன். அதாவது தான் போலி அசலை நம்பாதன்னு ஒரு சொலவடை இருக்குது. இந்த சந்தேகங்கள் முதல்வர்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அவர்கள் இத்தனை ஆண்டு காலம் கடைபிடித்த பாணி அந்த மாதிரி. ஒரு நேர்மையாக ஒரு விஷயம் நடக்குமா அப்படின்னா நடக்கும்னு நம்புறது நாங்கள். நேர்மை இல்லாத வழியில தான் நம்ம ஜெயிக்க முடியும்னு முடிவோடையே வந்த இயக்கம் அது. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அதே போல தான் இதுலேயும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கு முதல்வரோட கருத்தில் நீங்கள் பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு நேர்மைனா அது உங்களுக்கு ஏற்ற நேர்மையா? எங்களுக்கு ஏற்றதுன்னு சொல்ல வரல. நேர்மை என்பது நாங்கள் இன்னைக்கு தேர்தல் கமிஷன் ஒரு செயல்பாடு நடத்துது. இதில் எந்த இடத்துலையும் பிஜேபிக்கு ஃபேவரான விஷயம்ங்கிறது எதுவும் கிடையாது. இல்லை சார், சண்டிகரில் எலெக்ஷன் நடந்தது. சரி, நீங்கள் அந்த எலெக்ஷனை நாங்கள் பார்த்தோம். எலெக்ஷன் நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சுப்ரீம் கோர்ட்ல இருந்து எல்லாருமே பார்த்தாங்க. நீங்கள் அந்த வீடியோ காட்சிகள் எல்லாம் வெளியில் வந்த பிறகு சரி, எலெக்ஷன் ப்ராசஸ் முடிஞ்ச உடனே 45 நாளில் வந்து வீடியோ காட்சிகள் எல்லாம் அழிச்சிடலாம் அப்படின்ட்டு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் ஆர்டர் இந்தியா ஒரு உத்தரவு போட்டது, ஒரு ரூலை கொண்டு வந்தாங்க. சரி, இது நீங்க சொல்லக்கூடிய நேர்மையான நான் கேட்குற விஷயம் இல்ல, இதெல்லாம் தான் நீங்க சொல்லக்கூடிய நேர்மையான்னு கேட்குறேன். ஒரு விஷயம் நான் இப்போ உங்களை கேட்குறேன். அதாவது இன்னைக்கு எஸ்ஐஆர் என்கின்ற விஷயம் அதை பற்றிய ஒரு விவாதத்துக்குள்ள வந்து எல்லாமே தானே சார் அடங்கியது. விஷயத்துக்கு வாங்க. நீங்க கேட்டது நேற்று முதல்வர் சொன்ன விஷயங்களும் அதை குறித்த ஒரு தலைப்பின் கீழே தான் நம்ம இப்போ பேசுறோம். ஒன்று, நான் இப்போ சொன்னது இந்த எஸ்ஐஆர் நடைமுறையிலே நேர்மை கடைபிடிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற என்னுடைய கருத்தை நான் சொல்றேன். நீங்க இதற்கு முன்னால் அப்படின்னா எஸ்ஐஆருக்கு முன்னால் நடந்தது, இப்ப அதை வந்து நீங்க தனி விவாதமா வைக்கலாம். நீங்க இதுவரை அந்த மாதிரி நடந்திருக்கீங்களா? என்ன சார், பார்லிமெண்ட்ல அல்லோகல் பட்டது சார். ராகுல் காந்தி இதே தானே சார் கேட்டார் ஹோம் மினிஸ்டர் கிட்ட. சரி, இப்ப நம்ம இதை தாண்டிய விஷயங்களுக்கு போலாம் அப்படின்னா தலைப்பை தாண்டி நம்ம போலாம். நான் இப்ப கேட்கறது முதல்வர் சொன்னதை குறித்து நான் பேசணுமா இல்ல நீங்க கேட்கிற விஷயத்தை நான் பேசணும்? இல்ல, நீங்க எல்லாத்தையுமே நீங்க பேசணும். ஏன்னா நீங்க பார்ட்டியை ரெப்ரசென்ட் பண்றீங்க. அந்த பொறுப்பும் கடமையும் உங்களுக்கு இருக்கு. அதாவது பொறுப்பும் கடமையும் இந்த தலைப்புக்குள்ள இருக்கணுமா இல்ல நீங்க பயணிக்கிறதுக்கு இது ஒண்ணும் கால்வாய் கிடையாதுல்ல சார். சரி, அதாவது இல்ல அப்படி பாத்தீங்கன்னா தேர்தல் நடைமுறை உங்களுக்கு ஈரோட்ல எப்படி தேர்தல் நடந்தது, ஆட்டு மந்தை கூட்டம் தெரியும். திருமங்கலம் ஃபார்முலாங்கிற ஒரு தேர்தல் விஷயத்தை உலகத்துக்கே காட்டணும் ஒரு மாபெரும் இயக்கம். இப்ப நான் அந்த பழைய விஷயங்களை பேசணும்னா எனக்கு ஒன்றும் ஆட்சேபணம் இல்லை. ஏன்னா அது உங்களுக்கு தான் சங்கடமே தவிர எனக்கு எதுவும் கிடையாது. சார், எனக்கு நீங்க வந்து நீங்க நாட்டை ஆளக்கூடிய கட்சிங்கிறதுனால நீங்க இங்க சில ஈரோட்டையும் நீங்க மதுரையையும் நீங்கள் குறிப்பிட்டீர்கள் என்றால் நான் குஜராத்தையும் மகாராஷ்டிராவையும் மத்திய பிரதேசத்தையும் குறிப்பிடுவேன். சார், தவறு எங்க நடந்திருக்கு, எல்லா இடங்கள்லயும் நடந்திருக்குன்னு இருக்கட்டும், எல்லா இடங்கள்லயும் நடந்திருக்கு. அதனால இங்க நடந்திருக்குங்கிற அளவுல நீங்க சார் இங்க சந்தேகத்தை கிளப்புவது இந்திய தேர்தல் ஆணையத்தின் மீது உங்க பக்கத்துல உட்கார்ந்துட்டு பேசினவங்க இதை நடத்துவதே பிரதமர் தானே சார்ஜ் பண்றாங்க. யாரு? இப்பதானே உங்க கண்ணு முன்னால பேசுறாங்க. அவங்க சார்ஜ் பண்றது வேற. இதுல எந்த விதத்துல பிரதமரோ இல்ல கட்சியோ தலையிடுது எதுவும் கிடையாது. இப்ப அதே முதல்வருடைய ஸ்டேட்மெண்டே பாருங்க, அதிமுகவும் பிஜேபியும் இதுல கண்டுக்கவே இல்லை, அதுவே எனக்கு சந்தேகத்தை கிளப்புதுங்கிறார். அப்ப நாங்க கண்டுகிட்டா என்ன சொல்லுவீங்க? நீங்க மாஞ்சி இந்த எஸ்ஐஆருக்குள்ள உங்களை நுழைக்க பாக்குறீங்கன்னு சொல்லுவீங்களா? இப்ப நீங்களே என்ன சொல்றீங்க? நாங்க என்ன சொல்றோம்? தேர்தல் கமிஷனோட பணி அது, நாங்க ஏன் அதுக்குள்ள போகணும்? நாங்க எங்களோட பணி என்னவோ அதுக்கானதை நாங்க செய்யறோம். தேர்தல் கமிஷன் தன் பணியை செய்து இதுல வந்து மாஞ்சி வேலை செஞ்சது உண்மையில திமுக காரங்க தான். நாங்க எங்களுடைய தரப்பை என் பகுதியில் இப்ப நான் இருக்கேன்னா என் பகுதியில் எப்படி நடந்திருக்குங்கிறத மட்டும் தான் பேசுறேன். இன்னொரு விஷயம், இதுல வந்து தேர்தல் கமிஷன் அப்படின்னு ஒரு மத்திய அமைச்சர் குறை சொல்றதுல எந்த வித விஷயமும் இல்லை. ஒன்று, இன்று வந்த பிஎல்ஓ தமிழ்நாட்டை சேர்ந்தவர், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு ஊழியரோ ஏதோ ஒரு வகையான ஒரு ஊழியர் தான் வர்றாரு. அதுக்கு மேலே இருக்கிற ஏஇஆர்ஓ, இஆர்ஓ, டிஇஓ, மாநில தேர்தல் ஆணையர் முதற்கொண்டு அத்தனை பேருமே தமிழ்நாடு கேடர் ஆபீசர். ஆனா சிஸ்டத்துல அப்டேட் பண்றவங்க மட்டும் யாருன்னு தெரியல. இந்த சிஸ்டத்தை அப்டேட் பண்றது அவங்க தான பண்றாங்க. இன்னைக்கு அறிவிச்சது யாரு? இத்தனை லட்சம் வாக்காளர் நீக்கப்பட்டார்கள் என்று அறிவித்தது யார்? மாநில தேர்தல் ஆணையர். அவர் யாரோட கட்டுப்பாட்டுல இருக்கிறாரு? மாநில தேர்தல் மாநிலத்தோட கட்டுப்பாடு. அதாவது ஒரு விஷயம், நீங்க இப்போ அதெல்லாம் நீங்க உள்ளாட்சி எலெக்ஷன் நடத்துறவங்க தான் கட்டுப்பாட்டுல இருக்காங்க. சரி, இருக்கட்டும். அர்ச்சனா பட்நாயக் எப்படி கட்டுப்பாட்டுல இருப்பாங்க? இல்ல, அர்ச்சனா பட்நாயக் இதை வெளியிடக்கூடியது. இப்ப இதை கொண்டு வந்து கொடுக்குற விவரங்களை கொடுக்குறவங்க யாரு? யார்? பிஎல்ஓ யாரு? பிஎல்ஓ யாரு?
பூத் லெவல் ஆபீசர் நீங்க போட்ட 68,000 பூத்துக்கு போடப்பட்ட பிஎல்ஓக்கள் யாரு? அவங்க இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவிற்காக வேலை செய்யக்கூடிய பணியாளர்கள், அவ்வளவுதான். பணியாளர்கள்னா எந்த பணியாளர்கள்? நீங்க ஆசிரியர்களை போட்டிருக்கீங்க, சரி, மருத்துவ உதவியாளர்களை போட்டிருக்கீங்க, எல்லாமே தமிழக அரசை சார்ந்த ஊழியர்கள் தானே. சரி, எத்தனை இடத்துல இதை வந்து ஆளுங்கட்சிக்காரங்க மிரட்டுறாங்க போட்டுட்டாங்க, இதுல வந்து சூசைட் பண்ணிக்கிட்டவங்க எல்லாம் இருக்காங்கல்ல, கட்சிக்காரர்கள் எங்களை மிரட்டுறாங்கிறதுக்காக தற்கொலை பண்ணிக்கிட்டவங்க இருக்காங்கல்ல. அப்போ எந்த இடத்திலும் நாங்க வந்து தேசியத்தை ஆளுகின்ற கட்சி என்றாலும் மாநிலத்தை ஆளுகின்ற கட்சி தான் இதை நிறைவேற்ற முடியும். எந்த ஒரு திட்டத்தையும் நீங்க, அதாவது இன்னைக்கு தேர்தல் கமிஷன் விஷயத்துல வந்து தேசிய தேர்தல் ஆணையத்தை சொல்றீங்களே, நான் ஒரு சின்ன கேள்வி உங்களை கேட்கிறேன். தேசியத்திலிருந்து இன்றைக்கு 20 கிலோ அரிசி வழங்குற திட்டத்தை மத்திய அரசு தான் கொடுக்குது. எந்த இடத்துல நீங்க வந்து மத்திய அரசு முன்னிலைப்படுத்துறீங்க? எந்த ரேஷன் கடையில பிரதமருடைய படம் வைக்கப்பட்டிருக்கு? அங்க மட்டும் உங்களுடைய முதல்வரோட படம், இந்த தமிழக அரசோட படம் போட்டுக்கும் போது தேசியத்தினுடைய பலன் அனுபவிக்கும் போது இங்க, ஆனா இன்னைக்கு தேர்தல் கமிஷன் மத்திய அரசு நீங்க குறை சொல்றது. நான் உங்களுக்கு உண்மையா ஒண்ணு சொல்றேன். நீங்க இங்க 100 ரூபா வாங்கினீங்கன்னா இங்க ஒரு 20 ரூபா 25 ரூபா கொடுக்குறீங்க, மீதி இருக்கிற 75 ரூபா இதர ஸ்டேட்டுக்கு தான் கொடுக்குறீங்க. இல்ல நீங்க இல்ல அப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் நீங்க உத்தரப்பிரதேசத்துல கொடுக்குற ப்ராஜெக்ட்ல போய் எங்க பணத்தை தான் பயன்படுத்துறீங்க, அதனால எங்க ஸ்டேட்டோட சிம்பிளை போடுங்கன்னு கேட்க முடியுமா? நீங்க எந்த அரிசியில போய் முத்திரை குத்த முடியுமா? அரிசியில தேவையில்லை, அரிசி கொடுக்கிற இடத்துல வைக்கலாம்ல. நாங்க என்ன ரேஷன் கடையில அரிசியில குத்த சொல்றோம் சார்? நான் கேட்கறது, நீங்க அப்ப ஸ்டிக்கர் என்ன ஒரு அரிசியிலையுமா போடுறீங்க? இல்ல இல்ல, நீங்க உங்களுடைய முதல்வர் இன்னைக்கு வந்து முன்னாள் முதல்வரோட படத்தை போடுறீங்க, இன்னாள் முதல்வரோட படத்தை போடுறீங்க, இத்தனையும் பண்றீங்க. ஆனா மத்திய அரசு கொடுக்கும் போது ஒரு பிரதமரோட படம், பிரதமர் என்ன தனிப்பட்ட கட்சிக்காரா? தேசத்தினுடைய பிரதமர், அவருடைய படத்தை போடுறதுல என்ன உங்களுக்கு கஷ்டம்? அப்போ வந்து நீங்க அந்த தேசியத்தை பத்தி பேசுறது கிடையாது. தேசியத்திலிருந்து வர்ற பணம் எல்லாம் ஓகே. ஆனா இன்னைக்கு தேர்தல் கமிஷன் மட்டும் வரும்போது அந்த பணம் சும்மா கொடுக்கல சார், அது இந்த மாநிலத்தோட பணம் சார். அது ஏதோ மாநில கொடுக்கிற மாதிரி சொல்லாதீங்க. மாநிலத்தோட அதிகாரிகள் நான் சொல்றேன். இல்ல இல்ல, மாநிலத்தோட அதிகாரிகள் தான் இத பார்க்கறாங்க. இந்த ஸ்டேட்டுக்கு எதையும் வந்து இந்திய அரசாங்கம் இலவசமா எதையும் கொடுக்கல, இங்க வாங்குறதுல இருந்து கம்மியா தான் கொடுக்குது. எல்லா மாநிலத்துக்கும் அப்படி இல்ல இல்ல, அப்படி கிடையாது. எல்லா மாநிலத்துக்கும் அப்படி கொடுக்கல. நான் இதுக்கு முன்னாடி அப்படி கொடுக்கலையே. இதுக்கு முந்தைய அரசுகள் கொடுத்ததா? காங்கிரஸ் காலத்துல இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. காங்கிரஸ் காலத்துல இப்ப கொடுத்துட்டு இருக்கோம். ஆக இது வந்து ஒரு தேசிய அரசு பிரதமருடைய கனவு திட்டம், மக்களுக்கு பசி இல்லாம வாழணுங்கிறதுக்காக கொடுக்கிற திட்டம். அதுல இந்த மாநிலத்துக்கு அந்த மாநிலத்துக்கு அதெல்லாம் இல்ல. ஒரு இடத்துல உங்களுக்கு கூடுதலா இருக்கிற இடத்துக்கு கூடுதலா கொடுப்பாங்க, குறைவா இருக்கிற இடத்துக்கு குறைவா கொடுப்பாங்க. இது நிதர்சனம் தானே. சரிங்க, பாருங்க. முதலாவதாக ஏன்னா இப்போ நம்ம திருப்பரங்குன்றம் விஷயத்துல இந்துக்கள் உரிமை பறிப்போகிறத குறித்து வருத்தப்பட்டாங்க. அதுக்காக சகோதரிக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலாவதாக இதுல 2 விஷயங்களுக்கு நான் தெளிவு சொல்ல வேண்டியது இருக்கு. ஒன்று என்னன்னா, கடந்த முறை எஸ்ஐஆர் நடக்கும்போது 2002 2005 வரையும் கால அளவு கொடுக்கப்பட்டதுங்கிற பதிவை செய்யறாங்க. தவறான பதிவு. 2002 197 தொகுதிகளுக்கும் 2005 37 தொகுதிகளுக்கும் 2 பிரிவா நடத்தப்பட்டது. அப்பவும் கால அளவு இதே 2 மாசம் 3 மாசம் தான் கொடுக்கப்பட்டதே தவிர அதிகமா கிடையாது. அதுதான் நான் சொன்னேன், அது தவறான பதிவு. சொம்ப தூக்கி உள்ள வை அப்படிங்கிறது அந்த காலத்தில் நடந்த ஸ்பெஷல் ரிவிஷன் என்பது ஒன்று. பிஜேபி எதை செய்தாலும் அதுதான் முதல்ல முக்கியம். அடுத்ததாக இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இன்னொரு சந்தேகம் கிளப்புறாங்க. 100% எனுமரேஷன் ஃபார்ம் கொடுக்கப்பட்டது. அதுல வந்து இத்தனை வாக்காளர்கள் போனதுக்கு அப்புறம் இப்ப 66 லட்சம் பேர், கிட்டத்தட்ட 67 லட்சம் பேர் வந்து குடிபெயர்ந்துட்டாங்கன்னு சொல்றாங்களே, அப்ப எப்படி 100% அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அதாவது கொடுக்க போகிற இடத்துல இருக்கிறவங்களுக்கு கொடுத்துறாங்க, இல்லாதவங்களது அங்க இல்லை என்பது பதிவு செய்ய கொள்ளப்படுகிறது. ஆக அந்த எனுமரேஷன் ஃபார்ம் உடைய டிஸ்போசல் ஏதோ ஒரு வகையில ஒன்று உரியவர்களிடம் கொடுக்கப்பட வேண்டும், உரியவர்கள் இல்லாத பட்சத்தில் அவர்கள் இல்லை என்பது பதிவு செய்யப்படுகிறது. ஆக எனுமரேஷன் ஃபார்மோட டியூட்டி என்ன? உண்மையா இருக்கிறவங்க கைக்கு போகணும், அங்க அவங்க இல்லைங்கிற பட்சத்தில் அவங்க இல்லைங்கிறது பதிவு செய்யப்படணும். ஆக கொடுக்கப்பட்டதுடைய கணக்கும் அவங்க எடுத்துக்கிட்ட கணக்கும் ரெண்டும் இப்ப அதுல ஷிஃப்டிங்னு போடும்போது இந்த 100% எட்டப்படத்தானே செய்யும். நீங்க எனுமரேஷன் ஃபார்மே கொடுக்கல, ஆன்லைன் மூலமாகவும் பதிவு பண்ண வாய்ப்பு கொடுத்திருக்கீங்களா? எப்படி? ஆன்லைன். ஆமா, ஆன்லைன்ல பண்ணவங்களுக்கு சேர்த்து தானே இதுல கணக்கு வரும். எப்படி கணக்கு வரும்? இப்போ 100% நீங்க ஃபார்மையும் கொடுத்துட்டீங்க. இல்ல, அதாவது இணைய வழித்தடத்திலையும் பண்ணலாம்னா நீங்க அந்த கிளாரிஃபிகேஷன்லாம் கொடுத்தாங்களா? இல்ல, அத வந்து இந்த கேள்வி வந்து என்னன்னா, தேர்தல் கமிஷன்ட்ட நம்ம கேட்க வேண்டிய, ஏன்னா இப்போ அவங்கள பொறுத்தளவு அது ஆன்லைன்ல வந்ததா இல்ல நேரடியா கொடுத்தாங்களாங்கிறத பத்தி தனிச்சு அவங்க எங்கேயும் சொல்லல. அவங்க சொன்னது 100% ஃபார்ம் கொடுக்கப்பட்டதுன்னு. இப்ப அது கொடுக்கப்பட்ட, இப்ப உதாரணத்துக்கு ஃபார்ம் வாங்கலைங்க, நானே வாங்கல, ஆன்லைன்ல பண்ணிட்டேன், அவங்கள பொறுத்தளவு பதிவாயிடுச்சுன்னா முடிஞ்சு போச்சு.
பதிவு ஆகாத பட்சத்தில் தானே இந்த கேள்வி. இல்ல ஆனா இவருக்கு ஃபார்ம் கொடுத்ததால கணக்கு வருது. அதத்தானே நாங்க கேக்குறோம். ஃபார்ம் கொடுத்ததா கணக்கு காமிக்கிறாங்க. ஆனா ஆன்லைன்ல இவர் அப்ளை பண்றாரு. என்னன்னா சார், எங்களுக்கு தனிப்பட்ட வகையில ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னா, பீகார்ல லட்சக்கணக்கான பேருக்கு வீடு ரோட்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஓட்டர் ஐடி கொடுத்திருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டுல பாருங்க யாருமே ரோட்ல இல்ல அப்படிங்கிற அளவுக்கு, அந்த அளவுக்கு ரொம்ப பெருமையா தான் தமிழ்நாடு பெருமை கொள்கிறோம் சார், பெருமை கொள்கிறோம், நெஞ்சம் நிறைய பெருமை கொள்கிறோம். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த கேள்வி இன்னைக்கு முதல்வர் கேட்டிருப்பதன் மூலமாக இத்தனை லட்சம் பேர், கிட்டத்தட்ட 1 கோடி பேர் வந்து நீக்கப்படுவது அப்படிங்கிறது முறையா, இது பின்னாடி ஏதாவது சதியான்னு கேட்டா நீங்க வெச்ச உங்க அரசாங்க ஊழியர்களை நீங்களே சந்தேகப்படுற மாதிரி தான் அர்த்தம். நாங்க சந்தேகமே படலைங்க. ஏன் எடப்பாடி ஐயா கேட்கல அப்படின்னு சொன்னா எங்களுக்கு சந்தேகம் இல்ல. அரசு ஊழியர்கள் சரியாக வேலை செஞ்சிருக்காங்க. நான் பாருங்களேன் சார், இங்க பாருங்க, நீங்க வந்து தேர்தல் பூத்துல இருக்கிற அதிகாரிகளை சந்தேகப்படல, பூத்துல ஓட்டு போடுற மிஷினையும் விவி பேட்டை ஏன் நீங்க இப்போ வர கொடுக்க மாட்டேங்கிறீங்கிறதுனால எலெக்ஷன் கமிஷனை சந்தேகப்படுறாங்க. இப்பவும் சொல்றேன், நீங்க இந்த விண்ணப்பத்தை விநியோகம் பண்ணதுலயோ அல்லது அதை ரிசீவ் பண்ணதுலயோ எங்க டவுட் கிடையாது சார். இதை அப்டேட் பண்ணதுல இந்த டெக்னாலஜி சார், இங்க பாருங்க, இன்னைக்கு தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் இருக்குது. அதை வந்து யார் வந்து அந்த சாஃப்ட்வேரை வந்து தயாரிச்சு கொடுக்குறாங்கன்னா டிசிஎஸ் கொடுக்குது. சரியா? இங்க நம்மளுடைய தமிழ் நிலம் வெப்சைட் இருக்குது. இதை யாரு கொடுக்குறாங்கன்னா என்ஐசி, நேஷனல் இன்ஃபர்மேட்டிக் சென்டர் கொடுக்குது. அது போல ஒரு இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுடைய சாஃப்ட்வேரை யார் கொடுத்திருக்கா, யார் இதை மேனேஜ் பண்றா? நீங்க நேஷனல் இன்ஃபர்மேட்டிக் சென்டர் கொடுத்திருக்கா சார்? அத இல்லையா சார்? இல்லை, அதாவது நான் கேக்குறது இந்த எஸ்ஐஆருக்குள்ள என்ன விஷயம் நடந்தது அதுதானே சார் வருது. இல்ல சார், நீங்க அப்டேட் பண்ணி நீங்க அந்த டெக்னாலஜி ஃபார்மேட்ல தானே நீங்க ஃபைனல் ரிசல்ட் கொடுக்குறீங்க. ஆமா, அப்படிதான். ஒரு விஷயம் சார், இந்த சாஃப்ட்வேருக்குள்ள எதுவும் பண்ண முடியாதுங்கிறதுக்கு உத்தரவாதம் இருக்கா? எந்த சாஃப்ட்வேர்? இந்த பதிவு பண்றதுல நீங்க எந்த பதிவு பண்றதுல நீங்க இவிஎம் மிஷின் ஒரு உதாரணத்துக்கு காட்டுறேன் சார். இப்ப எஸ்ஐஆர்ல பீகார்ல எப்படி அத்தனை பேர் எப்படி நாய் பண்ணி படம் எல்லாம் எப்படி வந்தது, எப்படி வேற ஃபாரின்ல இருந்தவங்க படத்தை எப்படி வந்தது சார்? நீங்க அங்கேயே இதே மாதிரி விண்ணப்பம் கொடுத்தானே பண்ணாங்க. இல்ல, அததான் சொல்ல வரேன். அதுலயுமே நடந்த போலிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குல்ல. நீங்க ஒரு விஷயம், இந்த யார் கண்டுபிடிச்சா? எலெக்ஷன் கமிஷன் கண்டுபிடிச்சதா? இல்ல, எலெக்ஷன் கமிஷன். அதாவது ஒரு விஷயம் சார், அதை கண்டுபிடிச்சது எலெக்ஷன் கமிஷன். எந்த ஒரு விஷயத்திலையும் ஒரு குறிப்பிட்ட சதவீதமான தவறுகள் இருக்கும். இல்ல சார், நீங்க வந்து மொத்தமும் தவறு. ஆனா இந்த எஸ்ஐஆர் நடத்துவது குறிப்பிட்ட அளவு தவறு இருப்பதை இந்திய தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொள்வதற்காக நடத்தப்படல. இதுல 100% வாக்காளர், உண்மையான வாக்காளர்கள் தான் ஓட்டு போடணும் அப்படிங்கிறதுக்காக நடத்துறீங்க. இதுல கணிசமான அளவு தவறை இந்திய தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொள்கிறது. இதுல நடக்கும் அப்படிங்கறத அவங்க அக்செப்ட் பண்றாங்களா? இப்ப நடக்கும்ங்கிறது சொல்ல வரல. நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா, அவ்வாறு நடக்கும் போது அதை சரி செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்கிறத தான் சொல்ல வரோம். நீங்க இப்ப இந்த 1 மாசம் எனுமரேஷன் ஃபார்ம் வாங்கினாங்க. எனுமரேஷன் ஃபார்ம் வாங்கினதுக்கு அப்புறம் அடுத்த 1 மாசம் எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? எதுக்கு? 6, 7, 8ல இறந்து போனவங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு, புதியதா விட்டு போனாலும் இல்ல புதியதா சேர்றவங்களை இவங்களை சேர்த்துறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதையும் போடுறதுக்கு தானே 1 மாசம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு அடுத்த 1 மாசமும் நம்ம அதுல என்ன சரியா இருந்ததா இல்லையா என்று அரசு தரப்புல அதை விசாரிக்கிறதுக்கு 1 மாசம், 3 மாச கால அளவு கொடுக்கப்பட்டு நடந்து கொண்டிருக்கிற ஒரு விஷயம். ஓகே ஓகே.